ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். 2023 நல்லபடியாக எல்லாத்துக்கும் அமையட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து மாடி தோட்டம். மாடி தோட்டம் வைக்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்துடுங்க. இது வந்து ஸ்வீட் சாந்தோல். ஆல்ரெடி இது வந்து எல்லாருமே எடுக்காமல் ஒதுக்கி போட்ட ஒரு மரம் தான். நான் தூக்கி அப்படி வச்சேன். இதில் ஆல்ரெடி இந்த மரம் நீங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவிலும் இருந்திருக்கோம். அதில் பழம் இருந்துச்சு. இப்போ கீழே விழுந்துட்டு இந்த பழத்தோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்படி மாடி தோட்டம் வச்சா நம்ம டெய்லி எல்லா வெரைட்டிஸ் பழங்களும் நம்ம சாப்பிடலாம். என்னென்ன இது எல்லாமே வேண்டான்னு போட்ட மாமரங்கள் எல்லாம் தான் பொதுவாக. அதாவது நீங்கள் தான் வாரீங்கன்னாலும் எனக்கு இந்த மரம் வேண்டாம் அந்த மரம் அப்படின்னு கடைசியில் அந்த ஒதுங்கின கழிவாக நின்ன மரங்கள் தான் இது எல்லாமே. ஆனால் இப்போ எல்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாரும் ஃப்ரூட்டு தான். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு தெரியுமா? அவ்வளோ வெரைட்டிஸ் இதில் இருக்குது. அப்படி காய்க்கும். இது வந்து நம்ம கேர் எடுத்து நம்ம வளர்க்குறது தான். நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான். நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்க்குறது மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லா செடிகளுமே நல்லா காய்க்கும். கிட்டத்தட்ட இதில் உள்ளது எல்லாமே நல்ல நல்ல வெரைட்டி. அந்த சப்போட்டா எடுத்தீங்கன்னா அது பனானா சப்போட்டா எவ்வளோ பெருசாக இருக்குது. அது வெரிகேட்டடு, அதை வந்து வெனிசுலா சப்போட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொன்றுமே நிறைய பிளான்ஸ் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது அரசு போய் நான் பாருங்க. இதுவும் நான் பழம் கீழே விழுந்து கிடக்குது. இது பரபா. இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் தான் இருக்கணும். எல்லாமே மாடினா எவ்வளோ வெயில் இருக்கும்னது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அந்த மாடியில் தான் இப்படி காய்க்கும். அந்த செடியே நல்ல பசுமையாக இருக்கணும்னா இதுவெல்லாம் மாடியில் இருந்தால் நல்லா இருக்கும். இன்னொன்று, மாடி தோட்டத்தில் நம்ம வந்து வைக்கும்போது அந்த பிளான்ட்டுகள்லாம் சின்ன பிளான்ட் வச்சுக்கலாம் வாரதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஓரளவு அந்த மூட்டு பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கானது. ஏன்னா நான் சொன்னோம்ல, அந்த ஒதுக்கி போட்ட மரங்கள் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுவெல்லாம் நல்ல கவரில் இருந்தே மூடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப வளர்ச்சி குரோத் இல்லாமல் இருந்திருக்கும். அதுகளை நம்ம ரீபார்ட் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா காய்க்கும். அது மாடியில் வந்து செத்தும் போகாது. இந்த மரங்கள் வந்து செத்தும் போகாது. இதெல்லாம் இந்த கொய்யாவில் வந்து இதை வந்து முந்திரி கொய்யான்னு சொல்லுவாங்க. இந்த பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு புளிப்பு கலந்து இனிப்போடு இருக்கும். ஹார்டாக இருக்காது, பட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கொய்யா. இதுவும் ஃபஸ்ட்டு நான் மாடியில் வச்சும்போது எல்லா இலையும் விழுந்து தான் ரெண்டாவது வந்துச்சு. ஏன்னா இந்த மாடி தோட்டத்துக்கு இது வந்து அதுக்கப்புறம் தான் அது செட் ஆகி வரும். இப்படி ஒவ்வொரு வெரைட்டிகளுமே எல்லாமே மாடியில் வந்து ரொம்ப நல்லா வரும். இனி இந்த சாந்தோல், இப்போ நம்ம இந்த மரத்தில் விழுந்து பார்த்தீங்களா, பாருங்க இந்த சாந்தோல். இதுவும் வேண்டானி போட்டது இந்த மரம். ஆனால் இப்போ நல்லா பச்சையாக இருக்குது. இந்த பாருங்க, இங்கேயும் ஒரு காய் வந்திருக்கு, பூ இருக்குது, பூ பழம் இப்படி எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஒரு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் மரம் நம்ம வாங்கி வச்சோம்னா இப்படி தான். இது சின்னது, ஆனால் நம்மகிட்ட பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. இந்த ஸ்வீட் சாந்தோல் பெருசுகள்லாம் இருக்குது. இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். விக்னேஷ் க்ளோஸ் பண்ணுங்க. இதை டேஸ்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா தெரியுதா? பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எல்லாத்துட்டையுமே சொல்லுவேன், இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உள்ள ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும்னது அது நான் வெட்டி பார்க்கும்போது நம்ம கண்முன்னே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுதான் நம்ம சாப்பிட்ற பகுதி. இதுவும் லைட்டாக ஒரு புளிப்பு. இதை எப்படி சொல்லணும்னா, என்ன லேசாக ஒரு புளிப்பு, ஆனால் ஸ்வீட் இருக்குது. இந்த கசப்பு கிடையாது. அரசுவைன்னு சொல்லுறதுல அந்த கசப்பு எவ்வளவு இருக்குமோ அதே அளவு தான் புளிப்பு. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு. இந்த பழம் வந்து நமக்கு பழக்கடைகளில் கிடைக்காது. இந்த மாதிரி மரம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம இப்போ நான் சாப்பிட்றது மாதிரி நீங்களும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் இதை சாப்பிட்லாம். மற்றபடி நீங்கள் பழக்கடையில் போய் சாந்தோல் பழம்னு கேட்டால் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. சாந்தோல்லையும் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. சிலது பியூர் ஒயிட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த பிங்க் கலர் சேர்ந்து வருது. பழம் அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம ஒரு ஆள் 2-3 பழம் வர ஒரே டைமில் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் மாதிரி தான்.
ஐஸ்கிரீம் அந்தளவு நல்லா இருக்குது. ஒரு சீடு தான் இருக்குது இதில், வந்து ஒரு சீடு இருக்குது. ஆனால் இதெல்லாம் சீடில் உள்ள பிளான்ட்டும் கிடையாது, எல்லாமே பட்டிங் பிளான்ட். அதனால தான் சின்னதுலேயே காய்க்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன்னு பார்த்துடுங்க. இதில் நிறைய பழங்கள் நமக்கு டெய்லி கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும், எதுனாலும் சரி. என்ன பாருங்கள், இந்த இதில் மாம்பழம்லாம் பழுத்துக்கு இன்னும் பழுத்துருக்குது, அதுவும் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளான்ஸுகள்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.